புதன் பகவானை ராசி அதிபதியாகக் கொண்ட கூர்மையான அறிவுத்திறனும் திட்டமிட்டுச் செயல்படும் குணமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தித்த அத்தனை ஏமாற்றங்களுக்கும் கணக்கு பார்க்க முடியாத இழப்புகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வும் மாற்றமும் கிடைக்கப் போகும் காலம் வந்துவிட்டது. கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் பொதுவாகவே எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்கள். ஆனால் கடந்த சில காலமாக உங்கள் கணக்குகள் அனைத்தும் தடம் மாறிப் போயிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் சரியாகத்தானே திட்டமிட்டேன், பிறகு ஏன் தோல்வி வந்தது என்று நீங்கள் குழம்பிப் போயிருப்பீர்கள். இதோ உங்கள் குழப்பம் தீரும் நேரம் வந்துவிட்டது. வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் மகா திருப்புமுனை நிகழப்போகிறது. குறிப்பாக கே என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காற்றை கொண்டு வரப்போகிறார். அந்த நபர் மூலம் உங்கள் 15 வருட கர்ம வினை எப்படி தீர்ந்து போகிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். தயவு செய்து எங்கும் நகராமல் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து முழுமையாக கேளுங்கள். கடந்த சில காலங்களாக கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நூலற்ற பட்டம் போலத்தான் இருந்தது. நீங்கள் மற்றவர்களுக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்கியிருப்பீர்கள். ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறியிருப்பீர்கள். பணம் வருகிறது, ஆனால் வந்த வேகத்தில் ஒரு மருத்துவ செலவோ அல்லது வீண் விரயமோ வந்து அதை எடுத்து கொண்டு போகிறதே என்ற வேதனை உங்களை வாட்டியிருக்கும். முக்கியமாக உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கும். உழைப்பு என்னுடையது, பெயர் என்னவோ வேறொருவருடையது என்ற அநீதியை நீங்கள் சகித்து கொண்டிருந்திருப்பீர்கள். உடல் ரீதியான வயிறு தொடர்பான உபாதைகள் அல்லது நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உங்களை அச்சுறுத்தியிருக்கலாம். ஆனால் கன்னிராசி அன்பர்களே, இனி பயம் வேண்டாம். புதன் பகவான் தன் நிலையை மாற்றப் போகிறார். பிப்ரவரி 28 அன்று உங்கள் விதியில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படப் போகிறது. இப்போது உங்கள் ஆழ்மனதை துளைத்து கொண்டிருக்கும் அந்த ரகசியம், யார் அந்த கே நபர், அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார் என்பதுதான். இந்த கே என்ற நபர் உங்கள் கல்வி நிறுவனத்தில் பயின்ற ஒரு பழைய நண்பராக கூட இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக உங்களை அணுகும் ஒரு புதிய கிளையண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த நபரின் பெயர் கார்த்திக், கருப்பசாமி, கலையரசன், கிருபா, கவிதா அல்லது கேயில் தொடங்கும் ஒரு அறிவுபூர்வமான பெயராக இருக்கலாம். இந்த நபர் உங்களை சந்திக்கும் போது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றியோ அல்லது ஒரு பங்குச்சந்தை முதலீடு பற்றியோ அல்லது ஒரு நிலம் வாங்குவது பற்றியோ பேசுவார். அவர் சொல்லும் அந்த ஒரு தகவல் இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை பணத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பி எடுக்க உதவும். பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் மொபைல் போனுக்கு வரும் கே என்ற பெயரில் தொடங்கும் அழைப்புகளை கவனமாக கையாளுங்கள். அங்குதான் உங்கள் ராஜயோகம் ஒளிந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக கன்னிராசிக்கு பிப்ரவரி 28 முதல் ஒரு பொற்காலம் ஆரம்பமாகிறது. இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் அனைத்தும் இப்போது லாபத்தை தரத் தொடங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இப்போது கைகூடும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். குறிப்பாக கணக்குத்துறை, எழுத்துத்துறை,
தகவல் தொடர்புத்துறை மற்றும் தரகுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி 28ற்கு பிறகு மகா லாபம் காத்திருக்கிறது. உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்த மந்தநிலை நீங்கி சேமிப்பு பல மடங்கு உயரும். இதுவரை உங்கள் திறமையை உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து உதவி கேட்கும் நிலை உருவாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி இடையே இருந்த பனிப்போர் அனைத்தும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு சுமூகமாக முடியும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்து இருந்த கவலைகள் நீங்கும். ஒரு சுபகாரியம் உங்கள் வீட்டில் விரைவில் நடக்கப் போகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த அந்த மனக்குழப்பம் நீங்கும். பிப்ரவரி 28க்கு பிறகு உங்களுக்குள் ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு வெளிநாட்டு பயணம் அல்லது புனித பயணம் இப்போது நனவாகும். இந்த மகா மாற்றங்களை முழுமையாகப் பெற நீங்கள் ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். புதன் பகவானுக்கு உகந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். பிப்ரவரி 28 அன்று மாலை உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள். மேலும் அன்றைய தினம் பச்சை நிற பயறு வகைகளை தானமாக வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை வேகமாக குறைக்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இது போன்ற ஆழமான ஜோதிட ரகசியங்களை தொடர்ந்து பெற இப்போதே கீழே இருக்கும் அந்த சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எனது இந்த ஆராய்ச்சிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். கன்னிராசி அன்பர்களே, பிப்ரவரி 28 முதல் உங்கள் வாழ்வின் பொற்காலம் துவங்குகிறது. அந்த நபரை அடையாளம் கண்டு உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி எல்லாம் சுபமாகும். நன்றி, வணக்கம்.